நல்வரவு நண்பர்களே, ரீசெண்டா FIFA வேர்ல்டு கப் மேட்ச்ல ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் மோதி இறுதியில ஸ்பெயின் வெற்றி பெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு அர்ஜென்டினா தோத்தது ரொம்பவே வருத்தம். காரணம் என்ன அப்படின்னா அதுல மெஸ்ஸி இருக்காரு. மெஸ்ஸிக்கு இதுதான் கடைசி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் அபிஷியலா அவர் அனௌன்ஸ் பண்ணல. மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் இந்த FIFA வேர்ல்டு கப் மேட்ச்ல அதிகமா ஸ்கோர் பண்ண ஒரு பிளேயரா இருக்காரு. ஆனா இரண்டாவது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல எம்பாப்பே இருக்காரு. இந்த ஸ்பெயின் மேட்சை பொறுத்த வரைக்கும் டோரஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அந்த ஸ்கோர் தான் ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்துச்சு. என்னதான் டோரஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாலும் லாமின் யமால் தான் இந்த ஸ்பெயின் மேட்ச்ல மிகப்பெரிய ஹீரோவா கொண்டாடப்படுறாரு. எந்த டீமா இருந்தாலும் எந்த பிளேயர்ஸா இருந்தாலும் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊர்வலம் போவாங்க இல்லையா, அந்த ஊர்வலத்துல இவரு பாலஸ்தீன கொடியை தூக்கி கொண்டாடி இருக்காரு. அது உலக மக்கள் கிட்டையும் கால்பந்தாட்ட ரசிகர்கள் கிட்டையும் ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல பார்த்த மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் இந்த ரெண்டு பேருமே, மெஸ்ஸியா இருக்கலாம், ரொனால்டோவா இருக்கலாம். அந்த விதத்துல கண்டிப்பா நம்ம அவங்கள மிஸ் பண்றோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.